ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான செடி ஒரு ஆர்ச்சிட் பிளான்ட்டுங்க. இந்த செடியை நான் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதுங்க. கேரளா திரிசூரில் ஏலியன்ஸ் கார்டன் அப்படின்றவங்க கிட்ட இருந்து நான் ஆன்லைனில் இந்த செடியை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு டான்சிங் லேடி ஃப்ளவர், அதாவது மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக பூக்கம் அப்படின்னு நான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தேங்க. 2 வருஷம் ஆகியும் இன்னும் இதில் பூக்கள் வளரலை. இந்த மாதிரி ஆர்ச்சிட் வெரைட்டி பிளான்ட்ஸை மண்ணில் டைரெக்டாக வைக்கக்கூடாதுங்க. இதுக்கு தேங்காய் மட்டை, செங்கல் துகள்கள், அதுக்கப்புறம் அடுப்புக்கறி அதாவது சார்கோல் இதையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த செடியை நம்ம நடவு பண்ணலாம். கூடவே காய்ந்த மாட்டு சாணத்தையும் போடலாங்க. அதிகமாக தண்ணீர் ஊற்ற தேவையில்லை. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டே இந்த செடி ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிடுங்க. இந்த செடியை பெரிய துளைகள் உள்ள தொட்டிகளில் வைக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம பார்க்குற இந்த செடி ரொம்ப அழகான பூக்களை கொண்ட ப்ளீடிங் ஹார்ட் அப்படின்ற ஒரு பிளான்ட்டுங்க. இந்த ப்ளீடிங் ஹார்ட் அப்படின்ற தாவரம் ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இதில் 2 கலர்கள் இருக்குங்க, சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். பூக்கள் ரொம்ப கொத்து கொத்தாக ரங்கூன் மல்லி எப்படி பூக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். நல்ல நீளமாக கொடி மாதிரி வீட்டுக்கு முன்னாடி அழகாக ஏற்றி விடலாம். பூக்களை பாருங்க, இப்படித்தான் இருக்கும். சின்ன சின்னதாக சிவப்பு கலரில் ஹார்ட் மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு ப்ளீடிங் ஹார்ட் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. வெள்ளை பூக்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளையும் சிவப்பும் கலந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குங்க. இது ஒரு அழகுக்காக வளர்க்கப்படும் தாவரம். செடிகள் நல்லா வந்ததுக்கப்புறம் கொத்து கொத்தா பூக்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.